இன்று நள்ளிரவு முதல் QR குறியீட்டு முறைமையின்றி பெட்ரோல். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக கபீர் சஜித்தால் உத்தியோகபூர்வ நியமனம். நிலக்கரி முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஜனாதிபதி செயலகம் முறைப்பாடு. பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்த கோரிக்கை. புத்தாண்டிற்காக சொந்த ஊர் திரும்பும் மக்களால் களை கட்டும் புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையம். ஜேடி வெனஸ் முகமது பாகர் கலீஃபா ஆகியோர் பேச்சில் பங்கேற்க இஸ்லாமாபாத்திற்கு விஜயம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு QR குறியீட்டு முறைமையின்றி பெட்ரோல் வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 18ஆம் திகதி நள்ளிரவு வரை இந்த நடைமுறை அமுலில் இருக்கும் என இந்த கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரநேந்திகுமார தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த காலப்பகுதியில் ஒற்றை இரட்டை நடைமுறை அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான புதிய தவிசாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் முக்கிய பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கான புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கபீர் ஹாசிமுக்கான புதிய தவிசாளர் பதவிக்கான நியமன கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச நேற்று உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். கொழும்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் உடனிருந்தார். கட்சியின் எதிர்கால அரசியல் நுகர்வுகள் மற்றும் கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான கபீர் ஹாசிம் ஏற்கனவே பல அமைச்சு பதவிகள் வகித்த அனுபவம் கொண்டவர் என்பதுடன் தற்போது நாடாளுமன்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராகவும் கடமையாற்றி வருகின்றார். இந்த நிலையில் கட்சியின் தவிசாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பது கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொடர்பான அனைத்து கொடுக்கல் வாங்கல்கள் குறித்தும் முறையாக விசாரணை நடாத்துமாறு கோரி ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத் குமாரநாயக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து நிலக்கரி கப்பல்கள் மற்றும் கொள்வனவு நடைமுறைகள் குறித்து விரிவான விசாரணை நடாத்துமாறு இதில் கோரப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாள்களாக ஊடகங்கள், நாடாளுமன்றம் மற்றும் சமூக வலைதளங்களில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெறுவதாக நம்பப்படும் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்த பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகுந்த அவதானம் செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் மேற்படி முறைகேடுகள் குறித்து உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி வழங்கிய நேரடி அறிவுறுத்தல்களின் பெயரிலேயே ஜனாதிபதி செயலாளர் இந்த முறைப்பாட்டை இன்று சமர்ப்பித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி நெருக்கடி மற்றும் உள்நாட்டு தேவைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் DMWJ பண்டார இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு புதைப்படிவ எரிபொருள்களை பெறுவதில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கடந்த காலங்களில் மின்சாரத்தை சேமிக்க பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பு போன்றே இந்த புத்தாண்டு காலத்திலும் பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறு அவர் கோரியுள்ளார். குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதிகளில் மின்சார தேவை மிக அதிகமாக இருப்பதால் அந்த நேரத்தில் தேவையற்ற மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். விடுமுறை நாள்களில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தாலும் சூரிய சக்தி மூலம் பகல் வேளையில் அதிக மின்சாரம் கிடைப்பதாலும் சமையல், துணி துவைத்தல் மற்றும் இஸ்திரி செய்தல் போன்ற பணிகளை பகல் நேரத்திலேயே முடித்துக் கொள்ளுமாறு இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.
சித்திரை புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொழில் புரியும் மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று காலை முதல் கொழும்பு புதுக்கோட்டை தனியார் பஸ் தரிப்பு நிலையத்தில் திரண்டிருந்தனர். நுவரேலியா, கண்டி மற்றும் மாரவில உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களுக்கு செல்லும் பயணிகள் பஸ் தரிப்பு நிலையத்தில் அதிக அளவில் கூடியிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. பயணிகளின் வருகை வழமையை விட அதிகமாக காணப்பட்ட போதிலும் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டன. இது குறித்து கருத்து தெரிவித்த பயணிகள், பஸ் தரிப்பு நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் தாராளமான முறையில் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் எவ்வித சிரமமின்றி தமது பயணங்களை மேற்கொள்ள முடிவதாக தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நுவரேலியா போன்ற தூர இடங்களுக்கு செல்லும் பயணிகள் நீண்ட நேர காத்திருப்பின்றி பஸ்களை பெற்றுக் கொள்ள முடிந்ததாக திருப்தி வெளியிட்டிருந்தனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசேட செயற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தமது ஊர்களுக்கு செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மக்கள் அனைவரும் இனமத பேதமின்றி ஒருமித்த உணர்வுடன் இந்த பயணத்தை மேற்கொண்டனர். மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலுக்கு முடிவு கட்டும் நோக்கில் துணை ஜனாதிபதி ஜேடி வெனஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவினரும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா தலைமையில் ஈரான் குழுவினரும் இஸ்லாமாபாத் சென்றுள்ளனர். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இதில் அந்த நாட்டின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமினி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு இஸ்ரேலின் முக்கிய நிலைகளை குறிவைத்து அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கிய கடல் வழியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் இந்த போர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியை அடுத்து 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக போர் நிறுத்தத்திற்கும் கடந்த 8ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். மேலும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா பங்கேற்கும் என்றும் ட்ரம்ப் அறிவித்தார். ஈரான் 2 வார காலமாக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. எனினும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடாத்தியதால் அதிருப்தி அடைந்த ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இயலாது என அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு ட்ரம்ப் விடுத்த வேண்டுகோளை இஸ்ரேல் ஏற்றது. இதனையடுத்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள ஈரான் முன்வந்தது. அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வெனஸ் தலைமையிலான குழுவினர் இஸ்லாமாபாத் சென்றுள்ளனர். அதேபோல் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா தலைமையிலான குழுவினரும் இஸ்லாமாபாத் சென்றுள்ளனர். இரு தரப்பினரையும் பாகிஸ்தான் துணை பிரதமர் வெளியுறவு அமைச்சருமான இஷாக்தர், நாடாளுமன்ற சபாநாயகர் சர்தார் அயாஸ் சாதிக், ராணுவ தலைமை தளபதி பிலிட் மார்ஷல் அசீம் முனீர், உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி ஆகியோர் வரவேற்றிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் QR குறியீட்டு முறைமையின்றி பெட்ரோல். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக கபீர் சஜித்தால் உத்தியோகபூர்வ நியமனம். நிலக்கரி முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஜனாதிபதி செயலகம் முறைப்பாடு. பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்த கோரிக்கை. புத்தாண்டிற்காக சொந்த ஊர் திரும்பும் மக்களால் களை கட்டும் புறக்கோட்டை பஸ் தரிப்பு நிலையம். ஜேடி வெனஸ், முகமது பாகர் கலீஃபா ஆகியோர் பேச்சில் பங்கேற்க இஸ்லாமாபாத்திற்கு விஜயம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.